ஆமி அனியோட எல்லோரும் அப்படி இருக்கீங்க. ஸோ 10 டேஸ் ஆகிடுச்சுல கலர் ஆஃப் த ஹார்ட் போட்டு. ஐம் சாரி. அண்ட் 10 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் போட்ட கமெண்ட்க்கு நான் இன்னும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன். அதுக்கும் சாரி. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா இந்த ரிப்ளை விஷயத்தில் நான் கமெண்ட் மட்டும் கேட்குறேன் மஸ்ட்டுன்னு. பட் ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேறேன். அது ஒரு மாதிரி அதுக்குன்னு ஒரு டே வச்சு ரொம்ப ஹாப்பியாக ரிப்ளை பண்ணணுமா, அந்த டே கிடைக்க மாட்டேங்குதுடா. அதுதான், வேறு எதுவும் கிடையாது. மற்றபடி உங்கள் கமெண்ட் நான் படிக்காமலாம் இல்லை. நான் உங்கள் எல்லாரோட கமெண்ட் படிச்சிட்டேன். பட் ரிப்ளை மட்டும் தான் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்கேன். அது ஒரு மாதிரி அது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் பண்ணணுன்னுக்காக. பட் அது கிடைக்கல. நான் எனக்கு ஒரு 2 or 3 டேஸ் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் கமெண்ட் மாஸ் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ப்ரியாரிட்டி, மேரிட் டு மாமா, கிங் நிறைய பெண்டிங் இருக்குது. இதெல்லாம் அப்கமிங் பார்த்துலாம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன்டா. ஓகேவா? இதுதான் வேணும், அதுதான் வேணும்னு நீங்களும் கஷ்டப்படுத்திக்காதீங்க, என்னையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். இது மட்டும் என் சைட்லேருந்து பார்த்துக்கோங்க. முன்ன மாதிரி இல்லைடா டைம், அதுதான் உண்மையும் கூட. ஸோ ரியலி சாரி. தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்க வேண்டாம். அது மட்டும் தான் நான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கிறது. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்கடா, சீட்டாக வீடுக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணும்போது அதில் எனக்கு பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணி போனால் என்னாச்சு மாமா? ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்புறம் எதுவுமே சொல்லலை. இல்லை, எதுவும் எதுவும் இல்லை. நீ தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சுருக்காத. ஒரு மட்டும் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுதுடி. உனக்கு பிடிச்சதை பண்ணு, சரியா? உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு. உனக்கு எது பிடிச்சாலும் அதை நான் ஏற்றுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். எனக்கு தெரியும் நீ நீ ஹாப்பியாக இருக்கணும்டி. அவள் மட்டும்தான். அதுதாண்டி வேறு எதுவும் இல்லை. ஏன்னா என் கூட இருக்கும்போது நீ ஹாப்பியாகவே இருந்திருக்க மாட்டேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இதுக்கப்புறம் நீ ஹாப்பியாக இருக்கணும். நீ ஆசைப்பட்ட டிவோர்ஸ் நான் உன் கையில் தரேன். நேற்றுலேருந்து டிவோர்ஸ் பற்றி எதுவுமே பேசலை. எனக்கு தெரியுமே, நீ கண்டிப்பாக அதை பற்றி யோசிச்சிருப்பேன்னு. இன்னும் 2 டேஸ் தானே இருக்குது, கையில் வந்துடும். இந்தியாவுக்கு டிக்கெட்லாம் அசோகா போட்டுட்டான்னு சொன்னான். பார்த்து பத்திரமா போய்ப்பல. ஏன்னா எனக்கு தெரில, உன்னை இப்போ தான் கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே நீ தனியாக போகிற மாதிரி. திரும்பி வருவல? ஏன்னா ஸ்டடீஸ்லாம் இங்கே தானே இருக்குது. அதான் கேட்குறேன். ஓ, இதுக்கு இப்படி தொண்டை அடிக்குது. மாமா, உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலையா? இல்லை, அப்படிலாம் நினச்சேன் ஒரு காலத்தில். இப்போலாம் நான் நினைக்கலடி கொஞ்சம் கூட. ஆனால் நீ ஹாப்பியாக இருக்கணும், நீ ஆசைப்படுறேன்னு நினைக்கிறல்ல, என் கூட இருந்தால் அந்த ஹாப்பினஸ் கிடைக்காதுன்னு. அதுக்கப்புறம் கிடைக்கும். எனக்கு தெரிலம்மா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துருக்கேன், காயப்படுத்திருக்கேன். அப்புறம் உன்னை அழகலைன்னு சொல்லியிருக்கேன், என் கூட நிற்க தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இல்லைம்மா, அது பெரிய தப்பு தான். எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறேம்மா, அனுப்பிச்சிரு. மாமா, என்னாச்சு? ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? நான் மன்னிப்பு கேட்குறேன், உன் கையெடுத்து வந்து என் வாயில் வைக்கிற. ஏண்டி, நான் உன்னை அவ்வளோ கஷ்டத்தானடி படுத்தினேன்? மன்னிப்பு கேட்கக்கூடாதா? இல்லை, எனக்கு அதுக்கு கூட. மாமா, என்ன தான் நீங்கள் என்னை காயப்படுத்தினா அப்படி இப்படின்னு சொன்னாலும் அது என்ன மாமா உண்மை? உங்கள் கை கொடுங்களேன். என்னம்மா, கொடுங்க. நீங்கள் எப்பவுமே சொல்வீங்களே, உன் கலர் என்ன, என் கலர் என்ன, பக்கத்துலலாம் நிற்க தகுதி இருக்கான்னு. பாருங்கள், இருட்டில் கூட உங்கள் கை ரொம்ப வெள்ளையாக இருக்குது. ஓயன் இரு, எனக்கு தண்ணி தாகம் வேறு எடுக்குது. தண்ணி இருங்க மாமா, நான் எடுக்கிறேன். போதும். இல்லை மாமா, ஆஃப் கிளாஸ் தான் ஊற்றுனேன், ஃபுல் இல்லை எனக்கு இதுவே போதும். மாமா, என்னாச்சு? ஓகேவா? இல்லை, ஆக்சுவலாக கலர் வந்து அழகு இல்லைல்ல ஓயன். அது ஏன் நீ அப்படின்னு நினைக்கிற? கலர் தான் அழகா என்ன?
தெரியல மாமா எனக்கு. ஆனால் உங்களுக்கு நான் ரொம்ப அதிகம், அது எனக்கு நல்லா தெரியும். நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். சாரி மாமா. இன்னும் 2 நாள் தான் இல்லை இவ்வளோ அசிங்கமான பொண்ணுக்கு புருஷனாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா மாமா? சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறியாடி? இல்லை, நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும் மாமா. என்ன அவ்வளோ சொன்னீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காதன்னு. நான் என் சுயநலத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கல மாமா, அதான் உண்மை. அன்றைக்கி நீங்கள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்ன ஜாரான்னு சொல்லிவிட்டு அங்கே எங்கன்னு டச் பண்ணிங்க. அப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த நேரத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியல மாமா. ரொம்ப நேரம் டோரை தட்டிகிட்டே இருந்தேன். அப்போ தான் சுகா மாமா வந்தார், சேவ் பண்ணார். நீங்கள் எதுவும் பண்ணல மாமா. ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப பயந்துட்டேன். என்னை அந்தளவுக்கு கூட யாரும் பார்த்ததில்ல மாமா. நீங்கள் பார்த்துட்டிங்களா? அதனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு தான் எல்லாமே நினச்சேன் ரொம்ப. அதனால தான் மாமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எந்த காரியமும் இல்லை மாமா. நம்புங்க. தெரியும் சுகா அதுக்கப்புறம் எடுத்து சொன்னான். அதுக்கும் சாரிம்மா, ஏதோ போதையில் தெரியாமல். நல்ல வேலை சுகா வந்தான்ல. இல்லைன்னா நீ ரொம்ப பயந்துருப்ப. லைஃப்பில் அதை மறக்க முடியாத ரொம்ப டார்க் மூமெண்ட்டாக இருக்கும். என்ன தான் நான் புருஷனாக இருந்தாலும் அது தப்பு தானம்மா. அப்புறம் வயன் இன்னொன்று சொல்லணும்டி, இந்த கேண்டில் லைட்டில் ரொம்ப அழகாக இருக்குடி. நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன்ல உன்னை அழகில்லைன்னு. இல்லைடி, நீ ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு கூட. ஆனால் நீ சொல்கிறல்ல உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு, எனக்கு தான் இல்லை போலம்மா. சரி, நீ படுத்து தூங்க. என்னாச்சு மாமா? 2 நாளாக நான் போக போகிறேன், நீ ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கா? இல்லை மாமா, நான் ஹர்ட்லாம் ஆகலை. 1 or 2 days ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் தானே பழகிடுச்சு மாமா. நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணாலும் நிறைய விஷயத்தில் என்னை விட்டு கொடுக்காமல் இருந்திருக்கீங்க அத்தை முன்னாடி. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆமாம், நீங்கள் ஒன்றும் இல்லை மாமா, தூக்கம் வருது. இப்போ தயங்கும் அப்படியே சைலண்ட்டாக ஒயனை அப்படி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஒயனும் கொஞ்ச நேரம் அழுகிறா. ஸோ தயங்குமே அழுகிறான். ஸோ தயங்க அழுகிறது ஒயனுக்கு ஃபீல் ஆகாது, பட் ஒயன் அழுகிறது மட்டும் தயங்கு நல்லாவே தெரியும். சரி ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறமாச்சும் உன் லைஃப் நல்லா இருக்கும்னு நம்புறேன்டி. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையே நீ வாழு, இதில் நான் தலையிடவே மாட்டேன். என் ஹாப்பியாக இருந்தால் அது போதும் எனக்கு. சரியா? ஆமாம் வாம்மா. என்னம்மா? சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தட்டிகிட்டே இருக்கான். ஸோ வயனும் அப்படியே அழுதனால தேங்கோட ஷோல்டர்லேயே தூங்கியிருப்பா. ஸோ நல்லா தூங்கிட்டா. ஸோ தேங்க் இப்போ பார்க்குறான், ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கா அவனுக்கு. என்ன தூங்கிட்டாளா? வயன் தூங்கிட்டியாடி? அவ்வளோ சீக்கிரமாவா? ஐயோ, காற்று கூட இல்லையே. அப்படி சொல்லிட்டு அவன் அங்கே எங்கேன்னு தேடி ஒரு நோட் எடுத்து இப்படி விசிட்டுருக்கான். ஓகேவா காற்று? சாரிடி, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். லவ் யூடி, லவ் யூ ஸோ மச். இது நீ கண்ணை திறந்துட்டு இருக்கும்போது முழிச்சிட்டு இருக்கும்போது என்னால் சொல்ல முடியலம்மா. லவ் யூ ஸோ மச்.
அந்த 2 நாள் என்னை விட்டு போகாதடி, என் கூடவே இருந்துடுடின்னு சொல்லணும் தோணுது. சொல்ல முடியல. ஏன்னா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை நீ பார்க்கணும்டி. எனக்கு தெரியும். என் மச்சான் ஜமீன் அவன் ரொம்ப நல்ல பையன். அவ்வளோதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நல்லா பார்த்துப்பான். நான் கஷ்டப்பட்ட மாதிரியே அவன் ஒரு நாளும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டான். ஆனால் அதெல்லாம் வேணும்னு பண்ணலடி. எனக்கு தெரிலம்மா, நீ என் மனசில் இருக்கிறதுனே தெரியாமல் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். இப்போதான் மரமண்டைக்கு புரியுது. பொண்டாட்டிடா நீ தொட்டு தாலி கட்டினவன். தெரிலம்மா, 2 நாள் அப்படியே இருந்தாதான்னு இருக்கு. 2 நாள் முடியவே கூடாதுன்னு இருக்கு. 2 நாள் நீ கையை பிடிச்சிட்டு நீங்கள் எனக்கு வேணும்னு ஒரு வார்த்தை சொல்லுடி. யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ ரொம்ப அழகாக இருக்கடி. உன் கூட நான் இருக்கும்போது நானும் ரொம்ப அழகாக இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ ஸோ மச். ஸோ தயங்கும் அப்படியே படுத்துருப்பான் கூடவே வயன் கூட. ஸோ வயன் மார்னிங் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருப்பா. ஸோ தயங்கம் இருந்திருக்க மாட்டான். இப்போ தான் டைம் பார்க்குறா. டைம் 9:30 ஆகிடுச்சு. டக்கு டக்குன்னு அவள் பன் போட்டுட்டு, ஷூ என்ன மாமா கீழே இருக்காரா, ஐயோ காலேஜ் போயிட்டாரான்னு தெரியலையே, என்ன வீட்டில் யாரும் இல்லை, அத்தையும் இல்லை, ஐயோ மாமா சாப்பிட்டாரான்னு கூட தெரியலையே, என்ன கிச்சனில் இருக்காரு, ஒருவேளை அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறாரோ, சாரி மாமா சாரி மாமா. ஏய் மார்னிங் டி. குட் மார்னிங் மாமா. சாரி சாரி மாமா, நீங்கள் போங்க நிறைய. ஏய் என்னடி இப்போ எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கும் சேர்த்தா பண்ணிகிட்ருக்கேன். சாண்ட்விச் தான், 2 பேரும் சாப்பிட்டு வெளியே கிளம்பலாம். எனக்கும் சாண்ட்விச் பண்ண தெரியுமாம்மா, நீங்கள் போங்க நான் பண்ணுறேன். ஏய் என்னடி, ஏன் நான் பண்ணக்கூடாதா? இல்லை இல்லை மாமா, அது வேணாமே, நானே பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்னன்னே தெரியல மாமா, ரொம்ப லேட்டாக இருந்துக்கிட்டேன். நேற்று நைட்டு ஒரு மாதிரி நிம்மதியான தூக்கம், அதனால தான். ஓ சரி, நீ போயிட்டு டைனிங்கில் உட்கார். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாண்ட்விச் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரியா போ. இல்லை மாமா, சொன்னால் கேளுங்களேன், நீங்கள் போங்க, நான் 5 மினிட்ஸில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். உண்மையாக நல்லா பண்ணுவேன் மாமா, நீங்கள் போங்க. யார் சொன்னா நீ நல்லா பண்ண மாட்டேன்னு? நீ நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ போ, நான் பண்ணுறேன். ஐயோ மாமா, என்ன நீங்கள் பண்ணுற நின்றுட்டுருக்கீங்க, ஏதாச்சும் கோவமா மாமா? அதான் நான். ஏய் யூ ஆர் மை ஒய்ஃப் டி, நாட் ஸ்லேவ். போ மாமா, போடி போ. மாமா அது இல்லை, நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? புரியுது, நீ என் பொண்டாட்டி, நீ ஒன்றும் அடிமை இல்லை, வேலை கரைச்சில்ல, அது மாதிரி தானே மாமா? போ. மாமா இன்னும் என்ன? நான் வேணா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டா? சரி பண்ணு. மாமா என்னடி? இல்லை அத்தை மாமா, அக்கா சுக மாமா அங்கே எல்லாரும் வெளியே போயிருக்காங்க, யாரும் வீட்டில் இல்லை. நம்மளும் வெளியே கிளம்பிடுறோம். என்ன மாமா? அது எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அதான் மாமனாரோட அக்கா அவங்க தெரிலடி, ஏதோ ஒரு பெரிய இப்படியே போகிற ரிலேஷன், பிரான்ச்சாக போகிற ரிலேஷனில் ஒரு பையனுக்கு கல்யாணம். நம்ம போகலையா? நம்ம வெளியே போகிறோன்னு சொல்லிட்டோம், அதனால். சரிங்க மாமா. ஏய் அழகாக இருக்கம்மா மார்னிங்கு. இல்லை அது என்னடி அழகாக இருக்குன்னு சொன்னால் ஒரு தேங்க்ஸ் கூட இல்லையா? தேங்க்யூ மாமா. சரி மாமா, நீங்களும் மார்னிங்கே அழகாக இருக்கீங்க.
ஓ, தேங்க்யூ. நல்லா இருக்கேண்ணா. ஏன்னா நான் தலை கூட வரலேடி. இல்லை, உங்களுக்கு தலைலாம் கலைஞ்சிருந்தா நீங்கள் இன்னும் ரொம்ப அழகாக இருப்பீங்க. இஸ் இட்? தேங்க்யூ டி. தேங்க்யூம்மா. சரி நீ போ, நான் போய் எடுத்து வரேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் தேங்காய் எடுத்து வரான். ஸோ 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிட்றாங்க. ஸோ அவன் அப்படியே சிரிச்சிட்டே தேங்காய் பார்க்குறா. என்னம்மா? நல்லா இருக்கு மாமா. நீங்கள் சமைப்பீங்களா? செம்மையாக சமைப்பேன். எங்கள் அம்மா விட மாட்டுறாங்க, கட்டின பொண்டாட்டி நீயும் விட மாட்டுற, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை மாமா. எதுக்குடி சிரிக்கிற? அப்புறம் நீயே ஒன்றும் இல்லைன்ற. இல்லை மாமா, ஆன்ட்டி நீங்கள் கிச்சன் வந்தால் என்ன தான் திட்டுவாங்க. அதை ஏன்டி இவ்வளோ சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணி சொல்கிற? தெரியல, அத்தைக்கிட்ட திட்டு வாங்காமல் இருந்தால் எனக்கு தூக்கமே வராது. நல்லா பொண்ணுடி நீ. மாமா என்னடி, எங்கே போகிறோம்? அது சர்ப்ரைஸ். சரிங்க மாமா. அப்படி சொல்லிட்டு அவளும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ தேங்க் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறான். கிளம்பலாமா? மாமா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே ஓகேவா? ஏண்டி, இன்னும் கொஞ்சம் அழகாக போட்டு என்னை விட அழகாக தெரிய போகணுவா? அதனால் வேணாம், இதுலேயே ஓகேவாக தான் இருக்கேன். மாமா சும்மா ஓட்டாதீங்க மாமா, நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேன். இல்லடி, இதுலேயே ரொம்ப அழகாக இருக்கியாம்மா, இதை வேற மாற்றிட்டு வந்தால் அப்புறம் என்னை விட ரொம்ப அழகாயிட்டேன்னா எல்லோரும் உன்னே சைட் அடிச்சாங்கண்ணா. மார்னிங்கே என்னை வச்சு ஃபன் பண்ணுறீங்க மாமா, இருங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வரா. ஸோ தேங்க் பைக் எடுத்து ரெடியாக இருக்கான். ஸோ பைக்கில் தான் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு கூட தெரியல, பட் ரொம்ப லாங்காக பார்த்தா ஒரு பெரிய மால். மாமா மறுபடியும் மாலுக்கா? ஓ, அன்றைக்கே மாலுக்கு தான் வந்தோம்ல, இன்றைக்கி நம்ம மூவி பார்க்க போகிறோம். மூவியா? மாமா மூவியா? ஆமாடி, மூவி தான், வா. மாமா என்ன மூவி? உள்ள வந்து பாரு வா அப்படி சொல்லிட்டு தேங்க கூப்பிட்டு போயிருப்பான். பார்த்தா அங்கே தமிழ் மூவி தான். ஸோ ரீரிலீஸ் பண்ண மூவி, ஒரு லவ் மூவி, அவ்வளோதான். ஒயன் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கா தேங்க பார்த்துட்டு. மாமா இங்கே பாசிபிளா இதெல்லாம்? யார் சொன்னா பாசிபிள் இல்லைன்னு? அதான் வேர்ல்டு வைடாக விடுறாங்களே, ரிலீஸ் பண்ணுறாங்களே, வா. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி வா உட்கார் வா. ஒருத்தே தேங்க்ஸ் சொல்லியே காலத்தை கடிப்பான். மாமா என்ன யாருமே இல்லை? தெரில, நம்ம 2 பேரும் தான் தமிழ் போல். மாமா நான் தான். ஏன் தமிழ் பொண்ணு தானே கட்டியிருக்கேன், அப்போ நான் யார்? இல்லை மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நிறைய லவ் சீன்ஸ்லாம் வருது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறா ஒயன். தயங்க அப்படியே ஒயனையே பார்த்துட்ருக்கான். குட்டி குட்டி மொமெண்ட் கூட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அவள் சிரிக்கிறதுலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அவள் கண் கலங்கிறது எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான். இது மட்டும்தான் என் கூட இருக்க போதுடி. நம்ம ஜேர்னியில் என் கூட ட்ராவல் ஆக போகிறது ஒன்லி மெமரிஸ் மட்டும்தான். சாரிடி எல்லாத்துக்கும், ரொம்ப தேங்க்ஸ்மா. மாமா உங்களுக்கு மூவி பிடிச்சிருக்கா? இந்த டேஸ்ட் ஓகேவா? ரொம்ப பிடிச்சிருக்குடி. இப்போ தான் ரொம்ப லேட்டாக புரியுது. ஏன் ரொம்ப லேட்டாக புரியுதுடி? ஐயோ சரி, இதுக்கப்புறம் இது ரிலேட்டடான மூவிஸ்லாம் நான் நிறைய சொல்கிறேன், பார்க்கலாம். நான் சொல்கிறேன் மாமா, நீங்கள் பாருங்கள். சாரி மாமா அப்படி சொல்லிட்டு அவளும் அப்படியே தலையை குனிஞ்சுக்கிறான். ஸோ தேங்க எதுவுமே சொல்லிக்கல. அவனும் வெளியே கூப்பிட்டு வந்திருப்பான். மா நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் போயிட்டு ஒரே ஒரு கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன், சரியா? சரி மாமா அப்படி சொல்லிட்டு அவள் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ தேங்க கால்லாம் பேசிவிட்டு, மா உனக்கு ஆர்டர் பண்ணுறேன், சாப்பிடு, அகெயின் கால். சரிங்க மாமா. மாமா கார்டு என்னம்மா?
மாமா அது இல்லை, நீங்கள் கொடுத்துட்டு போங்க என்கிட்ட. புட்டிடி அப்படி சொல்லிட்டு அவனும் கையில் கொடுத்துட்டு போயிருப்பான். ஸோ அவன் அந்த கார்டையே பார்த்துட்ருக்கா. ஓ, இதுதான் மாமாவோட கார்டா? சுகா மாமா கூட இதே மாதிரி வச்சுருக்காருல அப்படி சொல்லிட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் அந்த கார்டை பிக் எடுத்து வச்சுக்கிறான். ஸோ தேங்க தூரத்துலேருந்து பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன் போயிடுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் தேங்கும் வந்திருப்பான். 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிட்ருப்பாங்க அவனும் தேங்கும். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் தேங்க ஒரு பார்க் அது மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பான். அங்கே நிறைய குட்டி குட்டி பிள்ளைங்களாம் விளையாடிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே வாயின் க்ரோஸாக கொடுத்துட்ருக்காங்க. வாயின் அப்படி சிரிச்சுட்டே வாங்கிட்டுருக்கா. தேங்க்யூ தேங்க்யூ மாமா. என்ன எனக்கு ரோஸாக கொடுத்துட்ருக்காங்க? இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி தெரியாதா? இல்லை, இந்த பார்க்கில் யார் அழகாக இருக்காங்களோ அவங்க ரோஸாக வருமா? கேள்விப்பட்டது இல்லையா? ஒரே ரோஸாவாக வந்திருக்கு பாரு உனக்கு. மாமா சும்மா ஓட்டாதீங்க, சொல்லுங்க. அதாண்டி உண்மை. நீ நம்பினாலும் நம்பலனாலும் அப்படி தானே? அப்படி தானேடா சொல்கிறா. ஆமாம் அப்படி தான். அப்படி சொன்னாதான் இந்த அங்கிள் சாக்லேட் தருவாங்க. ஏடே சொதப்பிட்டான். இந்த அங்கிள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. சொல்கிறேன் இரு, நான் சமாளிக்கிறேன். இல்லை இல்லை, அழகாக இருக்கவங்களுக்குள்ள நாங்கள் ரோஸ் கொடுப்போம் அப்படி தானேடா. அதுதான் சொதப்பிட்டீங்களே. போயணும் தேங்க பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். ஏன் மாமா? மாமா நீங்கள் ரொம்ப கில்ட்டியாக இருக்கீங்களா? என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னு. அதெல்லாம் வேணாம் மாமா. அந்த கில்ட்டினஸ்லாம் உங்களுக்கு எதுக்கு? அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு போதும் மாமா. நான் ஹாப்பியாகவே தான் போவேன். நான் சேடெல்லாம் போகல மாமா. இங்கே எப்படிலாம் நினைக்காதீங்க அப்படி சொல்லிட்டு வாயன் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிருப்பா. ஸோ தேங்கும் இப்போ எதுவுமே பேசியிருக்காம சைலண்ட்டாக ஹக் பண்ணியிருப்பான். ஸோ வாயனா கொஞ்ச நேரம் அழுவா. தேங்கும் அழுவான். பட் தேங்க அழுகிறது வாயனுக்கு சுத்தமாக தெரியாது. தேங்க அப்படியே ஐஸில் இருக்க டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு போகலாமா? மாமா நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட். ஸோ டிவோர்ஸ் தானடி. நாளைக்கு மார்னிங்கும் கையில் இருக்கும். ஓகேவா? சரி சரிங்க மாமா. மாமா என்னம்மா? நான் உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறேன். எல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன எதுவுமே காயப்படுத்தினது இல்லடி. நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. வா அப்படி சொல்லி தேங்க கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அப்படியே டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இவங்க வீட்டுக்கு லேட்டாக தான் போயிருப்பாங்க. ஒரு 8:30 போனோன்னையும் இப்போது டின்னர் செய்யணும். ஸோ பயன்தா செய்யணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கா. அப்போ தேங்க தான் இரு நானும் வரேன். மாமா இல்லை நானே இல்லை இன்றைக்கி நம்ம டெரஸில் சாப்பிட்லாம் சரியா? அங்கேயா? ஏன் மாமா? அம்மாவில் மேரேஜ் போயிருக்காங்கள்ல அத்தை மாமா. சரி மாமா, நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்கள் அங்கே போய் ரெடி பண்ணுங்கள், நான் ஃபுட் செஞ்சிடுறேன். அதெல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் க்ளீன் பண்ணிங்களா? ஏன் மாமா? யார்? நான் க்ளீன் பண்ணேனா? ஆல்ரெடி டெரஸை கூட அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட்டு பெட்ஷீட்டும் பெட்ஸ் மட்டும் தான் வச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் பில்லோ, அவ்வளோதான். இப்போ ஃபுட் மட்டும் எடுத்துகிட்டு போகணும். சரி நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்து ஏறிட்டு இருக்காதீங்க, நான் ஏறுறேன். ஆமாம், இவள் பெரிய சூப்பர் மேன், இப்படி பறந்து போவா. கம்முன்னு இருடி அப்படின்னு சொல்லி தயாங்க ஃப்ரிட்ஜ்லேருந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு டெரஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. மாமா இல்லை இருடி, நீ பண்ணிட்டுரு, நான் வரேன். மா என்ன மாமா? ஏதாச்சும் கொஞ்சம் மைல்டாக பண்ணுமா, ரொம்ப ஹெவியாக வேண்டாம். சரிங்க மாமா அப்படி சொல்லிட்டு அவளும் சரி ஓகே ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போதோ ஒயன் இல்லடி வம்சிங்க வாயன். என்ன மாமா? மைல்டாகவே பண்ணிடலாம். நான் வேணா இட்லி ஊற்றிடட்டா இல்லை தோசை? இல்லைம்மா, இதுக்கப்புறம் மாமா எனக்கு பிரியாணியும் 65
பைனாப்பிள் கேஸ்ட்ரி. சாப்பிட்ணும் மாதிரி இருக்குமா? எனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சரியா? சரிங்க மாமா. அப்படி சொல்லிட்டு வயனுக்கு அப்படியே வாய்ஸே அப்படியே லோவாகிடுது. ஸோ வயனும் எதுவுமே சொல்லாமல் போய்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருப்பா. ஸோ தாயன் வந்துட்டு உட்காந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து அவனும் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். டொமேட்டோ எத்தனைம்மா? மாமா 4 போதும். சைஸ் ஓகேவாம்மா? இது ஓகே மாமா. இவ்வளோ சைஸ் போதுமாடி? அப்படி சொல்லிட்டு ஒன்று ஒன்றா காட்டிகிட்ருக்கான். ஸோ வயனும் எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இது இல்லை மாமா அது இல்லை மாமான்னு சொல்லிகிட்ருக்கா. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். கேட்டாமா? கேளுங்க மாமா. என்னாச்சு? என்னாச்சு மாமா? இல்லை, இப்போலாம் எனக்கு ஒரே இந்தியன் ரீல்ஸாக வருதா, அப்படியே இந்தியன் கப்புள்ஸ் ரீல்ஸ் அது மாதிரி. அதில் ஒரு ரீல் பார்த்தேம்மா. உங்கள் கல்ச்சரில் ஹஸ்பண்ட் பேர் கூட சொல்ல மாட்டாங்களாமே யாருன்னா கேட்டா. அப்படியாம்மா? அது அது ஆமாம்மாம்மா. நம்ம ஊரில் பாட்டி இருக்காங்களே, என் பாட்டி, அவங்க கூட தாத்தா பேர் சொல்ல மாட்டாங்க. கையில் பச்சை குர்த்தி வச்சுருப்பாங்க. பச்சை டேட்டூ மாமா, டேட்டூ. ஓ ஓகே ஓகே ஓகே. தாத்தா பேரையா? அந்த காலத்துலேயேவா? அப்படி அவங்க காட்டும் போதும் பார்க்குறவங்களுக்கு நேம் புரியலன்னா என்னையும் அக்காவையும் கூப்பிடுவாங்க, தாத்தா பேர் சொல்லு அப்படி சொல்லிட்டு. ஓ அந்த பாட்டியாடி? சரி சரி சரி. இப்போ அப்படிலாம் இருக்குது? இருக்கு மாமா. அப்புறம் உங்கள் பேர் சொன்னால் கூட திட்டுவாங்க, என்ன புருஷன் பேர் சொல்கிற அப்படின்னு. அது நான் இதுவரை திட்டு வாங்கினதில்ல, அக்கா தான் திட்டு வாங்குவா. நான் எப்பயுமே உங்களை வாங்க போங்க அவங்க, அப்புறம் நம்ம மாப்பிள்ளை ஏன் மாப்பிள்ளை அப்படி தான் சொல்வேன். என்னடி? அது அது அம்மா சாப்பிட்டாங்களான்னு கேட்பாங்க, மாப்பிள்ளை சாப்பிட்டாருமான்னு சொல்லுவேன். ஓ சரி சரி ஓகே ஓகே. மாமா ஸ்பைசஸ் ஓகேவா? டேஸ்ட் பண்ணுங்க. ஓகேடி பக்கா. செம்மையாக இருக்கும் ஒன்னாட்டி. மாமா இது இரு. சூப்பர் அப்படி. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வயன் எல்லாமே ரெடி பண்ணியிருப்பா. ஸோ இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு அவங்க டெரஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. மாமா எல்லாம் ஓகே தானே? அரேஞ்ச்மெண்ட்லாம் ஓகே தான். இரு நான் போயிட்டு. என்ன மாமா வேணும்? இருங்க நான் எடுத்து வரேன். இல்லடி பில்லோ வேணும், 2 எக்ஸ்ட்ரா வேணும். உனக்கும் பேக் வலிக்கும்ல, பேக்கில் வச்சு படுத்துருப்பேன். வா. இல்லை இல்லை நானே எடுத்து வரேன் இருங்க அப்படி சொல்லிட்டு அவளே போயிட்டு எல்லாமே எடுத்து வந்து வச்சுருப்பா. ஸோ தேங்க்தான் அவள் வரத்துக்குள்ளே பிளேட்டில் அவளுக்கு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பான். மாமா நீங்கள் சாப்பிட்லையா? இல்லை இல்லை நீ சாப்பிடு. ஏன் மாமா நீ சாப்பிட்றி? ஸோ வயனை எடுத்து ஒரு வாய் எடுத்து வைப்பா. சூப்பராக இருக்குது மாமா, நீங்கள் வேணால் சாப்பிடுங்களேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு தயாங்க ஃபீட் பண்ணலான்னு இப்படி வந்துட்டு சாரி சாரி மாமா அப்படின்னு கையை கீழே இறக்கணும். தயாங்க அவளோட கையை அகெயின் பிடிச்சி மேலே தூக்கி அவள் ஃபீட் பண்ணுற மாதிரி சாப்பிட்ருப்பான். பக்காடி பக்கா செம்மையாக இருக்குது. அப்படியே ஊட்டி விட்றேன், இன்றைக்கி வேறு தட்டில் போட்டு சாப்பிட்டேன் அது இதுன்னு. அப்புறம் அப்படியே ஊட்டி விட்றேன். ஸோ வயனும் சிரிச்சிட்டு தேங்காய் அப்படியே ஊட்டி ஊட்டி விட்டுருப்பா. 2 பேருமே தேங்காயும் சாப்பிட்ருப்பான், வயனும் சாப்பிட்ருப்பா. அப்படியே தான் அந்த டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஸோ 2 பேரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ தேங்காய் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறான்னு. ஹார்ட் பீட்டெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. வயனுக்குமே இங்கே அப்படி தான் இருக்குது. அப்படியே ரொம்ப நேரம் சைலண்ட்டாக இருக்கனால அந்த சைலண்ட்டை தேங்க் தான் பிரேக் பண்ணுறான். உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன், பட் அது எதுக்குமே அப்படியே டைம் எல்லாம் போயிடுச்சு. என்னன்னு தெரியலம்மா, மாறிடு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும். ஸோ வயனுக்கு அப்படியே டியர்ஸ் வருது. அப்படியே அதெல்லாம் தொடச்சிட்டு நம்ம கஷ்டப்படுத்தாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா உனக்கு உனக்கு இது வரையும் நான் எதுவும் வாங்கிடலாம் அப்படிலாம் கொடுத்ததில்ல, என்னன்னு தெரில. இதை வாங்கி கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்.
இரு அப்படி சொல்லிட்டு இந்த பெட் அடியிலேருந்து ஒன்று எடுக்கிறான். என்ன மாமா? ம் மாமா ஓப்பன் பண்ணி பாரு. பார்த்தா சாரி. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கா தயாங்க. தேங்க்ஸ் மாமா. என்னன்னு தெரில, இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நீ இதில் அழகாக இருப்பான்னு தோணுச்சு. பேங்கிள்ஸ் கூட அப்படியே சேர்த்து வாங்கிட்டேன். கரெக்டாக இருக்கான்னு தெரில. ஓகேவா? ம் ம் ஓகே தான் மாமா. பிடிச்சிருக்கா? ம் நல்லா இருக்கும்ல உனக்கு? ம் நல்லா இருக்கும் மாமா. சரிடி. அப்புறம் நாளைக்கு ஈவினிங் அப்படியே ஃப்ளைட்டில் பறந்து போகிறேன். எல்லாம் அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு புது லைஃப் உனக்கு. எல்லாம் நல்லபடியாக அப்படியே அப்படியே தயங்கலாம் மறந்துட மாட்டேல்ல? இல்லை மாமா, மறையாதடி, சரியா? அப்பப்போ பேசு ஃப்ரெண்ட்லியா. எப்பவுமே உனக்கு ஃபாரெவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நல்லா இருப்பேன். பாரு, அந்த ஸ்டார்ஸ் அது இவ்வளோ தூரமாக இருக்குல்ல. ஆமாம், உங்களுக்கும் நான் வாங்கியிருக்கேன். எனக்கா? என்னம்மா அப்படி சொல்லிட்டு தாங்க அப்படியே டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே வயனை பார்க்குறான். ஸோ வயனை ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. என்னடி? ஓப்பன். ஆமாம்ல அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது வாட்ச் இருக்குது. ஆமாம், எனக்கு உங்களுக்கு என்ன வாங்கணும்னு தெரியல, அதான் இது பார்க்கும்போதோ எனக்கு ஞாபகம் வந்தால் எனக்கு ஹாப்பி மாமா. அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா, கண்டிப்பாக. ஓகேடி, வெயிட் பண்ணுறேன். அப்படி சொல்லிட்டு தேங்க் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ வாய்ந்தான், மாமா மழை பெய்யுது வாங்க. இல்லை நீ போ, நான் கொஞ்ச நேரம் உட்காரேன் அப்படி சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்கான். மழை கொஞ்ச நேரத்தில் ஹெவியாக பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ வயனும் கூப்பிட்றா, வரவே இல்லை. ஸோ வயனும் அப்படியே தேங்க் கூடயே உட்காந்துக்கிறா, எதுவுமே பேசலை. ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க. அது ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. தேங்க் அப்படியே வயனோட ஃபேஸை கட் பண்ணுறான். வயனும் அப்படியே தேங்கே பார்த்துட்ருக்கா. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் தேங்கும் வயனும் ரெண்டு பேரும் சேர்ந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேங்கும் அழுதுகிட்டே கிஸ் பண்ணுறான், வயனும் அழுதுகிட்டே கிஸ் பண்ணுறா. ஸோ ரெண்டு பேரும் அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே எதிரில் இருக்கவங்களுக்கு தெரியல. ரெயின் வேறு, ப்ளஸ் அவங்க அழுகிறது தேங்கும் தெரியல, வயன் அழுகிறது தேங்கும் தெரியல. ஸோ இப்படியே தான் ரொம்ப நேரம் போதும் அந்த கிஸ். டக்குன்னு ஒரு தண்டர் சவுண்ட் கேட்டுனியும் ரெண்டு பேரும் கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறாங்க. இப்போது வயனுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது, தேங்க நம்ம கிஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு. தேங்கும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. சாரிம்மா, சாரி. அது இல்லை, நான் தான் மாமா, சாரி.